மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாமோட பிறந்தநாள் என்று இந்த பிறந்த நாளில் அவர் நம்ம நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூரில் அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் கண்டுபிடிச்ச அந்த விஷயத்த நம்ம நம்ம நாட்டில் இராணுவ அதிகாரிகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுடைய அன்பு சகோதரன் ரகு. ஸோ ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றத நம்ம எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு வீடியோவில் பதிவுபட்டிருப்பேன். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது வேற இது வேற. அது வந்து மிசைல், இது மிசைல் கிடையாது. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேரோட ஒரு கண்ட்ரோல் ரூம், அப்படிதான் அதை சொல்ல முடியும். இந்த ஆகாஷ் தீர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மானிட்டர் இருக்கும், அதில் ரேடர் சிஸ்டம் இருக்குது. அந்த ரேடரில் எதிரி நாட்டிலேருந்து ஏதாவது ட்ரோனோ மிசைலோ நம்ம நாட்டை நோக்கி வந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு எந்த மிசைலை நாம் அனுப்புறது, இந்த ட்ரோனுக்கு இன்டர்செப்ட் பண்ண தடுக்கிறதுக்கு நாம் எதை அனுப்புறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இது மிசைலுக்கு கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னால ரேடரை பயன்படுத்தி இது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்தை பண்ணுறதுனால எதிரி நாட்டோடைய எந்த மிசைல் ட்ரோன் வந்தாலும் இது ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தகவலை நமக்கு அனுப்பிச்சிடும். அதுதான் இந்த ஆகாஷ் தீரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முக்கிய அம்சம். இதை நம்ம முன்னாள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம நாடு வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் அப்படின்றத முன்னாடியே திட்டமிட்டு 2000 அவர் வந்து இதுக்காக கடுமையான முயற்சிகளை வந்து பண்ணி இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நமக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஸோ எதிரி நாட்டிலேருந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் ட்ரோனும் மிசைல் எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை எப்படி அவங்க அந்த ரேடரில் எப்படி வாட்ச் பண்ணாங்க, எப்படி அது இன்டர்செப்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் இந்த ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். அதுன்றத மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் ரேடர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஏஐ, கிட்டத்தட்ட எல்லா சிஸ்டமும் இதில் இருக்குது. இது போக வந்து இது ஒரு குறிப்பிட்ட பார்டரில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுமானா கிடையாது. இதை நீங்கள் ஒரு நடுக்கடலில் கூட இந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து சேட்டலைட்டில் கனெக்ட், ரேடர் கனெக்ட், அதுக்கப்புறம் தான் உள்ளது தகவல் தருது. அதனால் நம்ம எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம். எதிரி நாட்டிலேருந்து அவங்க என்ன மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானை நம்ம ராணுவம் அழிச்சப்போ அவங்க எங்கெங்கேருந்துலாம் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஈஸியாக தகவல் சேகரித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள தாக்கி அழிச்சோம் அவங்க எங்கே இருக்காங்கன்றதை. பட் இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது வந்து எஸ்பெஷலி கலீலியம் நைட்ரேட் ரேடார் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் இது மிசைலோ ட்ரோனோ வந்தால் நம்ம ஈஸியாக அதை வந்து எங்கே வருது, எப்படி வருது, எந்த ஸ்பீடில் வருது நம்ம அழகாக கண்டுபிடிச்சி நம்ம ராணுவ வீரர்கள் இதை தாக்கி அழிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரோலு இந்த ஆகாஷ் தீரோடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், இது மிசைல் கிடையாது. இது வந்து ஒரு ரேடர் சிஸ்டம் மூலமாக வந்து நமக்கு தகவலை சேகரிக்கும். அந்த தகவலை வந்து மிசைலுக்கும் ட்ரோனுக்கும் இது வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணும். எல்லாமே உங்களுக்கு இப்போ ஏஐ இருக்கிறதுனால எந்த மிசைல் இதுக்கு போகணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக தகவல் போகிறப்ப அதை வந்து ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு எளிய வழியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்ச அப்துல் கலாமோட பிறந்தநாள் அன்று இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.